வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நெறைய பேர் கேட்குறீங்க, "இன்னைக்கு மலையனூர் நீங்க போலையா?" அப்படின்னு கேட்டீங்க. இல்லைங்க, இன்றைக்கி நான் மலையனூர் போல. எங்கள் ஏரியாவிலேயே 2 இடங்கள்ல மயான சூறை நடக்கும். அதை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறோம். சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு மேலே நடக்கும். அம்மா நல்லா அலங்காரத்தோடு ஓடி வர மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பார்க்கவே அப்படியே மெய் சிலுத்து அப்படியே தானாகவே கண் கலங்கும், ஏன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அழகாக இருப்பாங்க. நல்லா ஆக்ரோஷ ரூபத்தில் வருவாங்க. நல்லா தலைவிரி கோலமாக நல்லா அலங்காரத்தோடு அந்த தேர் மாதிரி கொண்டு வருவாங்க, இழுத்துட்டு வருவாங்க. அது அப்படி ஓடி வர மாதிரியே இருக்கும் அந்த அம்மா. அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சாயந்தரம் நடக்கும். அப்புறம் நீங்கள் மயான சூறைக்கு இது மாதிரி போகிறீங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு கவர் எடுத்துகிட்டு போங்க, ஒரு பேப்பர்லாம் கொண்டு போங்க. எதுக்குன்னா விபூதி, அந்த கோயிலில் விபூதி தருவாங்க, அப்புறம் எலுமிச்சம்பழம் தருவாங்க. அந்த அம்மா விபூதி, எலுமிச்சம்பழம் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் கவர், ஏதாவது பிளாஸ்டிக் கவர் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பொம்மை மண் கலைப்பாங்க தெரியுங்களா, அம்மன் வந்து மண்ணை கலைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மையில் இருக்கிற மண் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாசப்படியில் கட்டுங்க. காற்று கருப்பு, பேய் பிசாசு, அது மாதிரி கெட்ட துர்சக்திகள்லாம் எதுவுமே உங்கள் வீட்டை நெருங்காது, பயப்படும். அந்த மாதிரி செய்யுங்க. அப்புறம் வந்து குங்குமம், விபூதி அந்த அம்மா அது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து வைங்க வீட்டில். ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்க போகுது. அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி வாங்கிட்டு வந்து வைங்க. அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்து வைங்க. அப்புறம் சூறை இறைக்கும் போது இந்த காசு வாரி இறைப்பாங்க. அதில் ஏதாவது ரூ. 1 2 அது மாதிரி காசுங்க உங்களுக்கு கீழே கிடச்சிதுன்னா அந்த அம்மா காசை எடுத்து வைங்க, பேப்பரில் மடித்து பீரோவில் கொண்டு வந்து வைங்க. நல்ல செல்வம் நல்லா பெருகி வரும் அந்த அம்மாட்ட. உண்மைதான் அது. ஏன்னா லக்ஷ்மி தானே செல்வத்துக்கான அதிபதி. இந்த அம்மா எப்படி அப்படின்னு கேட்காதீங்க. எல்லா சக்திகளையும் ஒன்று சேர்ந்த சக்தி அந்த அம்மா. அதனால் எல்லா விதமான நன்மைகளும் அந்த அம்மாட்டது நீங்கள் பெறலாம். வீரம், செல்வம், அப்புறம் உடல் நலம் எல்லாமே அந்த அம்மாட்ட கிடைக்கும். இன்றைக்கி போய் நீங்கள் வேண்டி பாருங்கள். மயான சூறைக்கு ஓடி வரும்போது அந்த அம்மா வந்து கோயிலேருந்து அந்த அம்மா கிளம்புறாங்கன்னா அது எதிரில் போய் நிற்காதீங்க, எதிரில் போகாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நல்லா வேண்டிக்கோங்க அந்த அம்மாட்ட. இன்றைக்கி கோவமாக அந்த அம்மா மயான சூறைக்கு போனால் கூட அந்த அம்மாட்ட என்ன வேண்டுனாலும் இன்றைக்கி அந்த அம்மா தருவாங்க. அதனால் வேண்டிக்கோங்க. ரொம்ப பக்தியோடு வேண்டுங்க, எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். இந்த மாதிரி அந்த காசு கிடச்சிதுன்னா அந்த மாதிரி காசை கொண்டு வந்து பீரோவில் வைங்க பத்திரமா. அதை செலவு பண்ணாதீங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த செல்வம் பெருகி வரும். அதுக்கப்புறம் அந்த மண்ணை கொண்டு வந்து நீங்கள் வாசப்படியில் கட்டினீங்கன்னா அந்த காற்று கருப்பு உங்கள் வீட்டுக்கு அண்டாது, பயப்படும். அப்புறம் உங்களுக்கு குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். இதெல்லாம் செய்யுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.